back to my channel. இப்போ மணி வந்து ஒரு 7:30 கிட்ட இருக்கும். எனக்கு பயங்கரமாக பசிக்குது. ஏதாவது சாப்பாடு மாதிரி சாப்பிடணும்னு தோணுது. ஆனால் என் வீட்டில் வந்து ரைஸ் காலி ஆயிடுச்சு. வாங்கணும். ஆர்டர் பண்ணலான்னு போனேன். ரொம்ப அரை மணி நேரம் தேடினேன் ஆர்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து அந்த ஆர்டர் வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி இல்லைன்னா வாங்க மாட்டேன். அப்படி இல்லைன்னா ஆர்டர் வேல்யூ வந்து 150 கீழே வந்தால் தான் நான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுவேன். இது ரெண்டும் அது 170 அப்படி ஆகிட்ட அப்புறம் 170 அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. கஞ்சம் பிசினாரி இல்லை. ஸோ வீட்டிலே எதாவது செய்யலாமான்னு நினச்சிட்டே இருந்தேன். என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ஏதோ செய்கிற அளவுக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு டிஷ் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஐ தாட் ஐ வில் vlog it. இதான் இப்படி தான் இருக்கும். இது நம்ம வந்து லேயர் கட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். அது வாட்டுக்கு ஒரு சைடில் இருக்கும். என் பின்னல் இந்த சைடில் இருக்குது. பாதி ஹேர் பாருங்க இந்த சைடில் இருக்குது. Now let's cook fried rice. அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். முட்டைகள் இருக்கிறது. அண்ட் ஐ ஹாவ் 1 வெங்காயம். முட்டையும் வெங்காயமும் இருக்குது. ப்ளஸ் என்கிட்ட கொஞ்சம் சாஸஸ் இருக்குது. அந்த சாஸ்லாம் சும்மா ஒரு வாட்டி வாங்குறதோட சரி. அதுக்கப்புறம் எப்போனாலும் இப்போ வாங்கணும்னா எதாவது செய்யணுன்னா வாங்குவோம்ல இந்த மாதிரி. சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ். எப்போ செய்கிற சமையலுக்கு இவ்வளோ பெரிய பாட்டில். ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் ஐ ஹாவ் பாஸ்மதி ரைஸ் ஆஸ் வெல். என்கிட்ட பாஸ்மதி ரைஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ போதும்ல, இவ்வளோ போதும். ஒரு வீட்டில் இவ்வளோ இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்யணும். அதுக்கு முதல் நம்ம என்ன பண்ணணும்னா என் தலையை கட்டணும். லெட்ஸ் டு தட். இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து ரைஸ் இருக்கு. அது ஊற வைக்க போகிறேன். இவ்வளோ போதும். ஒரு கப் மேலே சாப்பிட மாட்டேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கழுவிடுவோம். கழுவியாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி போட்டு ஊற வச்சிருக்கேன். ஓகே. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னோட culinary skills யூஸ் பண்ணி வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். அண்ட் ஒரே ஒரு கார்லிக் வந்து நறுக்கியிருக்கேன். அண்ட் we have 1 egg and chili sauce and soy sauce. நடுவுலேயே வந்து ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னு காமிக்க முடியல. நான் வந்து சொன்ன மாதிரி வெங்காயம் பூண்டு கட் பண்ணியாச்சு. அப்புறம் பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. ஓகே ஓகே. அது ஒரு மாதிரி பாதி வேகும்ல, அந்த மாதிரி வந்து எடுத்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. ரொம்ப பெரிய சாதனம் இல்லை. இப்போ இதுல ஆயில் போடணும். கொஞ்சம் அதிகம் போட்டுக்கலாம். இதுல வந்து garlic. ஓகே. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் சமைக்கிறது என்ன பிரச்சனை அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரம் ஹீட் ஆகிடும். அதனால நம்ம எல்லாமே கடகடன் போடும். ஓகே. இது வதங்கட்டும். And black salt. Salt தேவைக்கேற்ப. கொஞ்சம் வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் சால்ட் போட்டுக்கலாம். நான் ரைஸ்க்கு அப்புறம் போட்டுக்கிறேன். ஸ்மெல்ஸ் நைஸ். இப்போ இதுல எக் உடைச்சுக்கலாம். பாயில்ட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் இப்படி செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக கலர் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஒன்று கூட பச்சை கலர்
கலராகவே இல்லை, காய் உள்ளதால கலர் கலராகவும் இல்லை. இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை ஆகணும்னு எனக்கு தோணுது. ஐ லைக் இட் தட் வே. அடுப்பில் வச்சு சமைக்கிறதோட அடுப்பு மேலே தான் வச்சிருக்கீங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். மீன்வைல் வில் க்ளீன் த கிச்சன். சிங்கில் எதுவும் பாத்திரம் இல்லை, பாத்திரமெல்லாம் கழுவியாச்சு. இந்த துணி வந்து இப்போ தான் நான் ரீசெண்டாக போட கற்றுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம பாத்திரம் தேய்ச்சி கவுக்கிறப்போ அது வந்து மொத்தமாக தரையோட மூடினா அந்த உள்ள அந்த காற்று மாதிரி ஆகிடும்ல, அப்போ காலையில் எடுக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. ஸோ நான் வந்து இப்போ அந்த அந்த ப்ராப்ளம் நான் கண்டுபிடிச்சதுனால ஐ தாட் நான் வந்து அந்த பாத்திரம் கழுவி கவுக்கிறதுக்கு ஒரு ரேக் மாதிரி வைப்பாங்கல்ல, அது வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் எகேன் எனக்கு மேலே அதை வைக்க வேண்டாம், ஸோ வேற எங்கே வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ தான் எனக்கு அந்த ஐடியா தோணுச்சு. அதனால இப்போ இந்த துணி மேலே வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ அடுக்கும் போது கூட எப்படின்னா, எதனாவது ஒரு சைடுக்குள்ளே காற்று போகிற மாதிரி அடுக்கியிருக்கேன். அதனால அந்த ஸ்மெல் வராமல் இருக்குமா நான் பார்க்கணும். லெட்ஸ் see. ஸோ இது காலையில் தான் தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து குண்டாக்குள்ள போடலாம். நல்லா இருக்கு ஸ்மெல்லு, கொஞ்ச நேரம் வைக்கணுமோ. ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ இது ஆஸ் யூஷுவல் சாஸோடு சாப்பிடலாம். நம்மளுக்கு இந்த கடையிலலாம் வந்து சாஸ் பேக்கெட் வாங்குறோம்ல, ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்குறோம், இல்லை பீட்சாலாம் வாங்குறோம்னா அந்த இதெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டுருக்கேன். ஸோ whenever needed நம்ம வந்து ஒன்று எடுத்துக்கலாம். ஆல்சோ இது ஒரு மாதிரி ஹேண்டியான டப்பா, ரொம்ப இடமும் உடைக்காது. நம்ம பெரிய டப்பாவில் போட்டுக்கணும், சின்ன டப்பாவில். ஸோ லெட்ஸ் see. நம்ம வந்து அங்கே எடுத்து போய் சாப்பிடலாமா? It's nice only now. நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் பிளாண்டா இருக்கு. மேபி சில்லி சாஸ் அதிகமாக ஊற்றிருக்காம என்னமோ, பட் இட்ஸ் நைஸ். நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி 200 ரூபாய் செலவு பண்ணி சாப்பிடணும்னு இருந்ததை விட இது பெட்டராக தான் இருக்குது. பிகாஸ் என் கையிலேருந்து காசு போகல. ஆல்சோ நான் இருக்கிறத வச்சே செஞ்சேன், எனக்கு ஒரு ஹாப்பினஸ். இதுக்கப்புறம் இதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஏதாவது வீடியோ பார்த்துட்டு தூங்கிடுவேன். ஓகே, டாடா பாய்.